வணக்கம். நான் தமிழன்பன். நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே வெகுமக்கள் மனதில், குறிப்பாக பெண்கள் மனதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டே இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தேர்தல் பரப்புரையின் போது அந்த 1000 ரூபாய் என்னத்துக்கு பயன்படும், ஒரு சிறிய செலவுக்கு கூட ஆகாது, அதை 2500 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் நடிகர் விஜய் அவர்கள். அதை அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதை செயல்படுத்தி விடுவார் என்று எல்லோரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவர் அளித்து விட்டார். அவர் மே 10ஆம் தேதி அன்று ஆட்சி பொறுப்பேற்கிறார். வழக்கமாக மாதம் 15ஆம் தேதி அந்த மகளிர் உரிமை தொகை பெண்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மே 14ஆம் தேதி அன்று அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது, நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற சிறிது கால அவகாசம் தேவை, அது மகளிர் உரிமை தொகையை செலுத்தவும் கால அவகாசம் தேவை என்பது போல் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அது பெண்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது. இவர் வந்தால் 2500 ரூபாய் தருவார் என்று எதிர்பார்த்தால் வந்து கொண்டிருந்த 1000ஐயும் நிறுத்தி விட்டாரே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒவ்வொரு பெண்ணின் மனக்குமுறலும் ஒரு அலையாக சென்று அவரை தாக்கியதோ என்னவோ. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஆளுக்கு 1000 ரூபாய் வரவு வைத்து விட்டார். முதல் நாள் ஒரு அறிக்கை, அடுத்த நாள் அதை வரவு வைத்து விட்டார். அடுத்ததாக இரண்டாவது மாதமாக இம்மாதம் 15ஆம் தேதியும் அவர் வங்கி கணக்கில் 1000 ரூபாயை வரவு வைத்து விட்டார். அந்த 1000 எப்பொழுது 2500 ஆகும் என்பது பெண்களின் மனதில் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி. அதோடு அவர் தேர்தல் பரப்புரையின் போது சொன்ன இன்னொரு வாக்குறுதி என்பது மிகவும் கவர்ச்சிகரமானது, அனைத்து பெண்களையும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அது ஆண்டுக்கு 6 சிலிண்டர் என்ற எரிகாற்று சமையல் எரிவாயு உருளை ஆண்டுக்கு 6 இலவசமாக தருவோம் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதியை பெரிதும் நம்பி இவர் வந்தால் கிடைத்துவிடும். ஏனெனில் ஏற்கனவே திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகள், அதாவது இது போன்ற பண பலன்களை உடனடியாக கொடுத்து மக்களை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். முதலில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இலவச தொலைக்காட்சி என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இன்றளவும் கலைஞர் தொலைக்காட்சி என்ற அளவிற்கு என்கிற பெயரோடு பல வீடுகளில் அந்த தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆண்டுகள் கடந்த பின்றும். அதன் பின் ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி என்று விதவிதமான இலவசங்களை அள்ளி கொடுத்தார்கள். அதோடு மாணவர்களுக்கு மடிக்கணனி போன்ற ஒரு உபயோகமான விஷயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் இப்பொழுது அரசியல் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றி விடுவார்கள் என்பது மக்களின் பெரிய நம்பிக்கையாக இருந்தது. அதிலும் கடந்த முறை ஆட்சி பொறுப்பேற்ற திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பால் கொடுத்த வாக்குறுதிகளை முதல் வாக்குறுதியாக இலவச பேருந்து பயண திட்டத்தை அறிவித்து விட்டது. அது ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் கையெழுத்திலேயே முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அப்புறம் பல மாதங்களுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகையை அறிவித்தார். ஆனால் ஒவ்வொரு திட்டங்களாக அறிவித்து கொண்டே இருந்தார். அதனால் விஜய் அவர்களும் வந்தவுடன் அறிவித்து விடுவார் என்று மக்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பல திட்டங்களை அவர் அறிவித்தாலும், தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் என்று ஏகப்பட்ட விஷயங்களை அவர் அறிவித்தாலும், இந்த இரண்டும் மிகவும் பெண்களுக்கு ஈர்ப்புடையதாக இருந்தது. உடனடியாக நிறைவேற்றுவார் என்கிற எதிர்பார்ப்பிலும் இருந்தது. அந்த இரண்டிற்கும் வாய்ப்பே இல்லை என்பது போல் நேற்றொரு நிகழ்வு நடந்தது. தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் கடன் எவ்வளவாக இருக்கிறது, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்தது,
எவ்வளவு கடன் சுமை ஏறி இருக்கிறது, கடனுக்கு வட்டியாக மட்டும் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலுத்தி கொண்டிருக்கிறது போன்ற விவரங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த விவரங்கள் அரசியல் ரீதியாக திமுகவை தாக்குவதற்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பயன்படும் என்பது ஒருபுறம் இருக்க, அந்த அறிக்கையின் போதே, அந்த அறிக்கையின் தொடக்கத்திலேயே இந்த நிதிநிலை அறிக்கை காரணமாக, இப்பொழுது உள்ள நிலை காரணமாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கடினம் என்று வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த வாக்குமூலத்தோடு தான், அதாவது இன்றைக்கு அது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், தாவேகா 2 கைகளையும் விரித்து விட்டது, எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டது, தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காகவே இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது, இந்த வெள்ளை தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்பதை கண்கூடாக தெரிந்த பின்பு அதை மறைப்பதற்காக திமுக அரசு மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ளவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்றெல்லாம் சரமாரியாக குற்றம் சாட்டிவிட்டார். அவர் இந்த விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார் என்று தீவிரமாக வலிமையாக சொல்வதற்கு காரணம் அவர்கள் அந்த அறிக்கையிலேயே சொல்லி இருந்ததுதான். அதை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். 2021ஆம் ஆண்டு திமுக அரசும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல்ராஜன் அவர்கள் அதை வெளியிட்டார். அந்த அறிக்கை வெளியிடும் போதே அவர் ஒன்றை சொல்லிவிட்டுத்தான் வெளியிட்டார். இந்த அறிக்கையை வெளியிடுவதனாலோ, இந்த நிதிநிலை மோசமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாலோ நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று பொருள் இல்லை. நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டேனும் நிறைவேற்றுவோம், அதில் மாற்றம் இல்லை. அதே சமயம் நிதிநிலை எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கையை வெளியிடுகிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியிட்டார். அதே போல்தான் இப்பொழுதும் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறார்கள். இந்த வெளியீட்டின் போதே அவர்கள் நிதிநிலை மோசமாக இருப்பதால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கடினம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொல்லி இருப்பதன் மூலம் அவர்கள் கையை விரித்து விட்டார்கள், அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்கிற பொருளில் தங்கம் தென்னரசு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெளிவாக கூறினார். இப்பொழுது என்ன அவ்வளவுதானா? இந்த மாதமும் அவர் அந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல, நீங்கள் புதிதாக சொன்னவற்றை நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் செய்து கொண்டிருந்ததையாவது தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவர் ஒரு அறிவுரையை விஜய் அவர்களுக்கு சொன்னார். அதன்படி இப்பொழுது அந்த 1000 ரூபாய் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், இதற்கு மேல் அவரிடம் எதையும் எதிர்பார்க்க முடியாது என்கிற மனநிலையும் கருத்து நிலையும் தமிழ்நாடு மக்கள் மனதிலும் அரசியல்வாளர்கள் மத்தியிலும் பொது அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் உலவிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் இது குறித்து விஜய் ஆட்சி தரப்பு, விஜய் கட்சியினுடைய தரப்பில் உலவுகிற தகவல் என்னவென்றால், விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் விடமாட்டார். அவர் கண்டிப்பாக அந்த மாதம் 2500 ரூபாய் என்பதையும், ஆண்டுக்கு 6 எரிகாற்று உருளை இலவசம் என்பதையும் கண்டிப்பாக செயல்படுத்துவார் என்று நம்பிக்கையாக சொல்கிறார்கள். அதோடு அதை நம்பிக்கையாக சொல்வதற்கு காரணமாக அவர்கள் சில செய்திகளையும் சொல்கிறார்கள். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவது உட்பட பல விஷயங்களின் போது நிதித்துறை செயலாளர் மற்ற அரசு துறை செயலாளர்களுடன் உரையாடும் பொழுது இந்த 2500 ரூபாய் கொடுப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இப்ப திமுக எப்படி கொடுத்தது? இன்றைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் திமுக தலைவர் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் சொன்னது போல் உடனடியாக 2000 ரூபாயை கொடுத்திருப்பார், அதில் மாற்றம் இல்லை. அப்படியானால் நாம் ஏன் கொடுக்க முடியாது, அந்த பணம் எங்கிருந்து வரும் என்கிற கேள்விகளை அவர் துறை சார்ந்த செயலாளர்களிடம் கேட்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் இந்த துறையிலிருந்து வருகிற பணம், அந்த துறையிலிருந்து வருகிற பணம் எல்லாவற்றையும் போட்டு வெளியிலிருந்து கடன் வாங்கி அவர் இந்த வேலைகளை செய்திருக்க கூடும், இப்படித்தான் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடக்கும், அதுபோல் நாம் செய்யலாம் என்றும், அப்படி செய்யும் போது இவ்வளவு கூடுதல் சுமைகள் ஏற்படும், அந்த மற்ற துறைகளுக்கு ஒதுக்கப்படுகிற பணத்தை நாம் இதில் செலவிட்டால் அந்த துறைகள் பாதிப்படையும் என்கிற விளக்கங்களை எல்லாம் அவர்கள் சொன்னதாகவும், அப்பொழுது அந்த அதிகாரிகளே சில மாற்று யோசனைகளை கூறியதாகவும் சொல்கிறார்கள்.
அந்த மாற்று யோசனைகள் கிட்டத்தட்ட 1,35,00,000 பேருக்கு, 31,00,000 மேற்கொண்டு இன்னும் கூடுதலானவர்களுக்கு என்று அந்த தொகை, மகளிர் உரிமை தொகை போய்கொண்டிருக்கிறது. அவர்களில் கணக்கெடுத்து நாம் பலரை அதில் விலக்கி வைக்க முடியும். பலர் பொய்யான தகவல்களை கூறி அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களை கணக்கெடுத்து அதிலிருந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் பேரை குறைத்து விட்டோமானால் நாம் இந்த பணத்தை போட்டு அதை சமன் செய்து விடலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு உடனடியாக அங்கேயே எதிர்ப்புகளும் வந்திருக்கிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி தோல்விக்கான காரணங்கள் என்று அவர்கள் இப்பொழுது ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்விலேயே இப்பொழுது கொடுத்த மகளிர் உரிமை தொகையே போதாமல் இதை வாங்காத அனைத்து மகளிரும் எதிர் மனநிலையில் இருந்தார்கள். அவர்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசிதான் வாங்கியவர்கள் மனநிலையும் சேர்த்து மாற்றி இருக்கிறார்கள். எனவே கொஞ்சம் பேருக்கு கொடுத்து விட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது கொடுத்த திமுகவையே பாதித்து விட்டது. இப்பொழுது நாம் இருப்பதிலும் குறைத்தால் இன்னும் கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால் இப்பொழுது இருப்பதை குறைப்பது என்கிற பேச்சுக்கே இடம் வேண்டாம் என்ற அறிவுரைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் இப்ப இந்த 2,500 என்னதான் ஆகும்? அப்பொழுது ஒரு அனுபவம் மிக்கவர்களால் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்கின்றன. அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், திமுக ஆட்சியிலும் 2021ஆம் ஆண்டு மே மாதம் அவர்கள் பதவியேற்கிறார்கள். அவர்கள் அந்த மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது, செயல்படுத்தியது 2023 செப்டம்பர் மாதம்தான் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகள் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து தான் அந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அது அவர்களுக்கு 2 வகையில் பலனளித்தது. ஒன்று, அந்த 2 ஆண்டுகளுக்குள் நிதிநிலை அறிக்கை குறித்து ஒரு நிலையான ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி கொண்டு எங்கிருந்து பணம் எடுத்து எதில் போட்டு எப்படி அதை செலுத்துவது என்கிற முறையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, 2024ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அது அவர்களுக்கு பெரிய பலனை கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நாமும் இப்பொழுது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இல்லை. இந்த 1000 ரூபாயை கொடுத்து கொண்டிருப்போம். இன்னும் ஓராண்டு 1.5 ஆண்டு கழித்து நிதிநிலை அறிக்கை, நிதிநிலை நிலைமைகளை ஆலோசித்து ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை விடுவித்து விடுமானால் அவர்களுடன் நாம் இணக்கமாக போய் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களும் நிதியை விடுவித்தால் நாம் கொஞ்சம் அதற்கு என்ன நிதி, அதற்கு தேவையான நிதியை எங்கிருந்து எடுப்பது என்கிற பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அது நமக்கும் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுக்கு பயன்படும். பாராளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதற்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் நாம் அந்த தொகையை 1000-லிருந்து 2,500 என்று உயர்த்தி கொடுத்தால் அது பாராளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கு பயன்படும் என்ற ஒரு கருத்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டுக்கு 6 எரிகாற்று உருளை அதனுடைய நிலை என்ன எனும்போது அதற்கான ஒரு நிதி, இதுக்கு எவ்வளவு நிதி செலவாகும் என்று எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இதையும் கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு தேர்தல் நேரத்தில், அதாவது உள்ளாட்சி தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ ஏதோ ஒரு நேரத்தில் நாம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரலாம். அல்லது சின்ன சின்ன திட்டங்களாக செயல்படுத்திவிட்டு நாம் ஆட்சி முடிகிற நேரத்தில் கூட அதை நாம் செயல்படுத்தினால் அடுத்த ஆட்சிக்கு அது மறுபடியும் நாம் ஆட்சியை பிடிப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்றெல்லாம், இதெல்லாம் என்னுடைய கற்பனை அல்ல, அங்கு பேசப்பட்டதாக விஜய் கட்சியினுடைய ஆட்சியினுடைய நெருக்கமாக பயணிக்கும் சிலரோடு உரையாடிய போது நான் தெரிந்து கொண்ட தகவல்கள். இப்படித்தான் இப்பொழுது பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்கள் சொல்லுகிற தகவல். ஒரு பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது போன்ற ஒரு வாசகத்தை அவர்களே சொல்லியதால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அதை எடுத்துக்கொண்டு தீவிரமாக பேச தொடங்கிவிட்டன. திமுக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்றே அது குறித்து விஜய் 2 கைகளையும் விரித்து விட்டார், அவர் மக்களை ஏமாற்றி விட்டார் என்கிற பொருளில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திவிட்டார். அடுத்தடுத்து அனைத்து கட்சிகளும் அது குறித்து பேசும். அதிமுக பேசும், பாஜக பேசும், மற்ற கட்சிகளும் பேசும். கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் அதை குறித்து பேசும். இப்படி அவர்கள் பேசுகிற நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த தொகையை அறிவித்தால்
எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் விஜய் செஞ்சுட்டாரு. எல்லாரும் விஜய் செய்ய மாட்டாருன்னு சொன்னாங்க, விஜய் செஞ்சுட்டாரு. அப்படிங்கிற ஒரு இமேஜையும் உருவாக்கி விடலாம் என்பதை நோக்கி விஜயினுடைய அரசு, விஜயினுடைய எண்ணம் இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்கிற வழிமுறைகளை பரிசீலியுங்கள், ஆராயுங்கள் என்று அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருப்பதாகலாம் சொல்கிறார்கள். இவ்வளவு ஒரு நிதானத்தோடு உண்மையாக அந்த விஜய் அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது வரவேற்கக்கூடியதே. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நாம் வந்தோம், சொன்னோம், வந்தோம், திடீரென்று நாமே எதிர்பாராதபடி ஆட்சிக்கே வந்துவிட்டோம், இப்பொழுது செயல்படுத்த முடியவில்லையே என்கிற பரிதவிப்பில், படபடப்பில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பல தவறுகளைப் போல இதிலும் தவறு செய்வாரானால் அவருடைய அந்த ஒரு கதாநாயக பிம்பம் என்பது முற்றாக மறைந்துவிடும், சீரழிந்துவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை உணர்ந்து அவர் நடந்து கொள்வாரா, அல்லது இதெல்லாம் தெரியாமல் அவர் இப்பொழுது வரை, அதாவது இந்த ஒரு மாத செயல்பாடு, அதாவது மே 10ஆம் தேதி அவர் பொறுப்பேற்றார், இன்றைக்கு ஜூன் 17ஆம் தேதி ஆகிறது. இந்த 40 நாட்களுக்குள் அவருடைய நடவடிக்கைகள் என்பது எதுவும் நம்பிக்கைக்குரியதாக இல்லை. வெளிப்படையாக நடந்தது. இந்த விஷயத்தில், அதாவது இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற விஷயத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையின்படி பார்த்தால் அது இல்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. அதை தாண்டி இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. அப்படி நடந்தால் அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. அப்படி நடக்கவில்லை என்றால் அவருடைய கதாநாயக பிம்பம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் பொய்த்து போய் இன்னும் மோசமான தோல்விகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதுதான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.